ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய நாட்களில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு நெருக்கத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரச்சனைகள் மத்தியிலே இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் வரும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். வேத வசனங்களை நாம் கருத்தாய் வாசிப்போமானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. சகலமும் என்று சொன்னால் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே என்பதுதான் அதனுடைய பொருள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு ராஜா மிகவும் வேட்டையில் பிரியமுள்ள மனிதன். அவர் எப்பொழுதும் வேட்டைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மந்திரியும் அழைத்து செல்வது வழக்கம். ஆனால் மந்திரிக்கோ ஒரு பழக்கம் உண்டு. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படித்தான் இந்த நாளிலும் வேட்டைக்கு ராஜா புறப்படுகிற வேளையிலே வேட்டைக்காக வில், அம்பு போன்ற ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கைகளில் காயம் ஏற்படுகிறது. உடனே மந்திரியார் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுகிறார். ராஜாவுக்கு கோபம் வருகிறது. நான் கைகளிலே காயப்பட்டு நான் இரத்தத்தோடு இருக்கிறேன், நீ எல்லாம் நன்மைக்காக என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி அருகில் இந்த காவலர்களை அழைத்து நான் வேட்டைக்கு சென்று திரும்பி வரும் வரை காவலில் வைக்கும்படியாக உத்தரவிட்டு செல்கிறார். வேட்டைக்கு செல்கிறார். வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்டிற்குள் மலைவாழ் ஜனங்கள் தங்களுடைய தெய்வத்திற்கு பலி கொடுக்கும்படியாக ஒரு மனிதனை தேடி வருகிறார்கள். ராஜாவை பார்த்தவுடன் தன் தலைவனிடத்தில் அழைத்து செல்கிறார்கள். அந்த தலைவன் ராஜாவுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை சோதித்து பார்க்கிறான். கைகளில் பட்டிருக்கின்ற காயத்தை பார்த்தவுடன் என்னை அனுப்பிவிடு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ராஜா எல்லா காரியங்களையும் முடித்து விட்டு அரண்மனைக்கு வருகிறார். அப்பொழுது மந்திரியை வெளியே கொண்டு வரும்படி தன் காவலாளிகளிடம் சொல்லுகிறார். மந்திரி வந்தவுடன் எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னாய், அது உண்மைதான். ஆனால் நான் உன்னை சிறையில் அடைக்கும் பொழுது நீ நன்மைக்காக என்று சொன்னாயே, உனக்கு என்ன நன்மை நடந்திருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். கேட்கும் பொழுது அந்த மந்திரி சொல்லுகிறார், ராஜாவே, ஒருவேளை என்னை சிறையில் அடைக்காமல் என் உம்மோடு என்னை அழைத்து சென்றிருந்தால் அந்த மலைவாழ் ஜனங்கள் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய அவயவங்களில் எந்த பழுதுண்டும் இல்லாததினால் என்னை பலி கொடுத்திருப்பார்களே, ஆகையினால் எதுவும் நன்மைக்கே என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட வேத வசனம் சொல்லுகிறபடி எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்காகவே. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில தீமையை போல காணப்பட்டாலும் கூட நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மாத்திரமல்ல, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவோடு இருக்கவும் தெரியும், குறைவோடு இருக்கவும் தெரியும், நான் திருப்தியா இருக்கவும் தெரியும், பசியோடு இருக்கவும் தெரியும் என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டது உண்மையானால் நிச்சயமாக எது நடந்தாலும் அது நன்மையாக முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓடுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் என் ஆண்டவர் நிச்சயம் என்கிற நிச்சயத்தோடு ஓடுவோம்.
கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை காணப்படுவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நெருக்கடியான சூழ்நிலைகளில், இக்கட்டான வேளைகளில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.